பிரித்தானியாவில் விசா இல்லாத இலங்கையர்கள் உட்பட பலர் மிகவும் குறைந்த சம்பளத்தில் கடைகளில் பணியாற்றி வருகின்றனர். தமிழ் கடைகள் உட்பட பல கடைகளில் இவ்வாறான நிலை காணப்படுவதுடன் அங்கு தாம் பல்வேறு துன்புறுத்தல்களை எதிர்கொள்வதாக பல விசா இல்லாத தமிழர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விசா இல்லாதவர்களுக்கு களவாக வேலை செய்து கொடுப்பது உதவியாக இருந்தாலும் பிரித்தானிய சட்டப்படி அது பாரதூரமான குற்றமாகும். இதனை அதிகாரிகள் உறுதி செய்தால் பெருந்தொகை பவுண்ட் அபராதமாக செலுத்த வேண்டும். இவ்வாறான நிலையில் லண்டனில் விசா இல்லாத பெண் ஒருவரை கடையின் உரிமையாளர் மிகவும் மோசமான நிலையில் நடத்தியமை அம்பலமாகியுள்ளது. இந்நிலையில் லண்டன் கிரீன்ஃபோர்ட்டில் உள்ள ஜேகே ஆஃப் லைசன்ஸ் கடையில் குடிவரவு அதிகாரிகள் திடீர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதன்போது விசா இல்லாத பெண் ஒருவரை அதிகாரிகள் கண்டுபிடித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது கடையின் உரிமையாளரின் மோசமான செயற்பாடுகளை குறித்த பெண் அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார். கடைக்கு ஏற்கனவே உள்துறை அலுவலக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இரண்டாவது தடவையாகவும் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது மிசேல் குமார் என்ற உரிமையாளர் அதிகாரிகளிடம் சிக்கியுள்ளார். குறித்த பெண்ணை கைது செய்த அதிகாரிகள் விசாரணை செய்த வேளையில் வாராந்தம் 45 தொடக்கம் 50 மணி நேரம் பணியாற்றுவதாகவும் 9 பவுண்ட்ஸ்கள் படி சம்பளம் தருவதாகவும் தெரிவித்துள்ளார். எனினும் பெண்ணின் குற்றச்சாட்டை கடையின் உரிமையாளர் மறுத்துள்ளார். தனக்கு சாப்பாடு மட்டும் தந்தால் போதும், நான் மிகவும் கஷ்டத்தில் இருப்பதாக அந்த பெண் கூறியதால் அவருக்கு உணவுகளை மட்டும் வழங்கி வந்தேன் என்று கூறியுள்ளார். அத்துடன் குறித்த பெண் தன்னிடம் அன்றைய தினம் தான் வந்து வேலை கேட்டதாகவும் தான் உங்கள் அனுமதி பத்திரங்களை தாருங்கள் என்று கேட்டதாகவும் அவர் கொண்டு வந்து தர இருந்த நிலையில்தான் திடீரென அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தியதாகவும் கூறியுள்ளார். எனவே தனக்கு எதுவுமே தெரியாது என்று கடை உரிமையாளர் குமார் குறிப்பிட்டுள்ளார்.